ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுடைய பதவியேற்பு விழாவில் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு நேர்ந்தது சரியா அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுடைய பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அங்கே கூட்டணி கட்சி தலைவர்கள், என்டிஏ அலைன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் இருந்தார்கள். அங்கே பாஜகவுடைய முக்கியமான தலைவர்களான 3 பேர், வெங்கையா நாயுடு, அதே மாதிரி உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா, பாஜக அகில இந்திய தலைவராக இருக்கக்கூடிய ஜேபி நட்டா, அப்படி 3 பேரும் உட்கார்ந்துருக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளே வரும்போது வெங்கையா நாயுடுவை பார்த்து வணக்கம் வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு அமித்ஷாவுக்கு வைக்கிறாங்க. அமித்ஷா ஒரு கணம் அதை கவனிக்காமல் திருப்பி தமிழிசை சவுந்தரராஜன் தான் வந்திருக்காங்க அப்படின்றத கவனித்து உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்கள திருப்பி கூப்பிட்றாரு. கூப்பிட்டு ஒரு கையை உயர்த்தி அவர் ஒரு கண்டிக்கக்கூடிய வகையில் பேசினது அப்படின்றது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு வீடியோவாக இன்னைக்கு வைரல் ஆகிட்டுருக்கு. இந்த வீடியோ பற்றி தான் நம்ம பேச போகிறோம். தமிழிசை சவுந்தரராஜனை பொறுத்தவரையில் பாஜகவுடைய தமிழக மாநில முன்னாள் தலைவராக இருந்த ஒரு நபர் தென் சென்னை தொகுதியிலேருந்து தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடணும்னு சொன்ன உடனே அவங்க தன்னுடைய கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இங்கே உடனே போட்டியிட்டாங்க. அவங்க எந்த காரணமும் சொல்லல. கட்சியினுடைய தலைமைக்கு பணிந்து உடனடியாக அதுக்கு சரி சொல்லி கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இங்கே போட்டியிடுவதற்கு வந்தாங்க. அதே நேரத்தில் நிர்மலா சீதாராமன்கிட்ட நீங்கள் ஏன் போட்டியிடலை தேர்தலில் அப்படின்னு கேட்கும் பொழுது, தேர்தலில் போட்டியிடும் அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு அவங்க காரணங்கள் சொன்னாங்க. இப்போ ஏன் நம்ம நிர்மலா சீதாராமன் சொல்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு தமிழிசைக்கு நேர்ந்த ஒரு சம்பவம் நிர்மலா சீதாராமனுக்கு நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியை சமூக வலைதளங்களில் பலர் கேட்கின்றன. அந்த கேள்வியை தான் நாமளும் கேட்குறோம். இது ஒன்று. ரெண்டாவது, தமிழிசை சவுந்தரராஜனை உருவ கேலி பண்ணுறது அப்படின்றது நீண்ட காலமாகவே இருக்குது. அவங்க பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்த பொழுதும் அவங்கள நிறைய உருவ கேலிகள்லாம் பண்ணி மீம்ஸ் எல்லாம் வெளியிட்டிருக்காங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தோம்னா எதிர்கட்சிகள் மட்டும் கிண்டல் செய்யாமல் அவங்களோட சொந்த கட்சியை சேர்ந்தவர்களும் சோஷியல் மீடியாவில் கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்ற தகவலை அவங்களும் உறுதிப்பட சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக பரட்டைன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஒரு விளக்கம் கூட கொடுத்துருந்தாங்க. இது பரட்டையாக இருந்தாலும் இது ஒரிஜினல் முடி அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை அவங்க தெரிவித்திருந்தாங்க. இப்போ இதை ஏன் நம்ம பேசுகிறோம்னா, சொந்த கட்சியை சேர்ந்தவர்களே இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜனை கிண்டல் பண்ணுவதை சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. காரணம் இப்போ இந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கும்போது அண்ணாமலையை நீங்கள் எதிர்த்தீங்கல்ல, இன்னைக்கு உங்களுக்கு என்ன நிலைமை பாருங்க அப்படின்ற மாதிரியான செய்திகளும், இந்த மாதிரி தமிழிசை சவுந்தரராஜனுடைய வீடியோவை போட்டு டெல்லி தலைமையை பொறுத்தவரையில் அண்ணாமலையை தான் முழுவதுமாக நம்புகிறாங்க, உங்களை இல்லை அப்படின்றது அவங்க பல்வேறு வார்த்தைகள் மூலமாக தெரியப்படுத்துகிறாங்க அப்படின்றது பார்க்க முடியுது. தமிழிசை சவுந்தரராஜனை பொறுத்தவரையில் அவங்களுக்கு 63 வயதாகிறது. இதற்கு முன்னாடியே அவங்க முக்கியமான பொறுப்புகளை வகித்திருக்காங்க. குறிப்பாக பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு கவர்னராக இருந்திருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அவங்க ஒரு குவாலிஃபைடான ஒரு மருத்துவராக இருந்தவங்க. ஸோ இப்போ அவங்களுக்கான ஒரு டெக்கரம் அப்படின்றது, ரெஸ்பெக்ட் அப்படின்றது கொடுக்கப்படணும் அப்படின்றது ஒரு கோரிக்கை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அமித்ஷா என்னதான் இருந்தாலும் தேசிய அளவில் ஒரு பெரிய தலைவராக இருந்தாலும் சரி, அவர் இதுக்கு முன்னாடி பாஜகவுடைய அகில இந்திய தலைவராக இருந்திருக்கிறார். அப்புறம் உள்துறை அமைச்சராக இருக்கார். இதெல்லாம் இருந்தாலும் அவருடைய வயது அப்படின்றது 59 தான். அப்போ வயதுக்கு அதிகமான ஒரு பெரியவங்களை இப்படி நடத்தியிருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்தை நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா தமிழிசை ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. அதை அமித்ஷா காது கூட கொடுத்து கேட்பதற்கு அவர் தயாராக இல்லை அப்படின்ற அந்த விஷுவல் தான் நம்ம அதை பார்க்கும்போது நமக்கு தெரிய வரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. ஸோ அதனால் தமிழிசை சவுந்தரராஜனை பொறுத்தவரையில் இன்னும் சரியாக நடத்தியிருக்கலாம். இது ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பொது மேடை. இங்கே எல்லா கேமராக்களும் ஆன் ஆகி இருக்குது. நீங்கள் அந்த மேடையில் என்ன பண்ணாலும் அதை ஒரு லார்ஜர் பீப்புள் பார்க்க போகிறாங்க அப்படின்ற ஒரு செனாரியோ தான் இருக்குது. அப்போ அந்த மேடையில் நம்ம ஒருத்தரை அழைத்து பேசுவது, இல்லை கட்சி விவகாரங்களுக்காக நம்ம பேசுவது, அதில் எல்லாமே ஒரு டெக்கரம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு தகவலை எல்லாருமே பகிர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் பேசுனதுல என்ன தவறு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். அவங்க பேசுனதுல தவறு இருக்குது. அப்படி என்ன தவறாக பேசிட்டாங்க அப்படின்னா, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக போட்டியிட்ட அத்தனை இடங்கள்லையும் தோல்வி அடைந்து விட்டது. கூட்டணி கட்சிகளும் தோல்வி அடைந்து விட்டன. இதை பற்றி செய்தியாளர்கள் தமிழிசை சவுந்தரராஜன்கிட்ட கேட்குறாங்க, இந்த தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு. அப்போ தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த தேர்தலில் குறிப்பாக தமிழக பாஜகவுடைய வியூகம் தோற்றுவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வியூகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அரித்மேட்டிக்காக இப்போ வந்திருக்கக்கூடிய அந்த ரிசல்ட்ஸின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸ் அடிப்படையில் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருந்திருந்தால்
சில தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கலாம் அப்படின்றத நம்ம கவனிக்க முடியுது. அதிமுகவோட கூட்டணியில் இருந்திருந்தா நம்ம இன்னும் வெற்றியை பதிவு செய்திருக்கலாம் அப்படின்றது தமிழிசை சவுந்தரராஜனுடைய கருத்து. அதற்கு முன்னாடியே அண்ணாமலை ஒரு கருத்து தெரிவிச்சிட்டாரு. அதாவது அதிமுகவுக்கு இன்னைக்கு தான் இது தெரியுதா, அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருந்தா அது யாருக்குமே பலன் கிடையாது, அதிமுகவுடைய வாக்குகள் பாஜகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறது இல்லை அப்படின்னு அவர் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அதனால இன்னைக்கு அதிமுக கூட்டணியில் இருந்திருக்கலாம், நம்ம ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றது அர்த்தமற்றது அப்படின்றது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்கு. இப்போ மாநில தலைமை ஒரு கருத்தை சொல்லிடுச்சு. அந்த மாநில தலைமையுடைய கருத்துக்கு மாற்றாக தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு கருத்தை சொல்றாங்க. அப்போ அண்ணாமலை பற்றி தனிப்பட்ட வகையில் கேட்கும் பொழுது அது அண்ணாமலையின் கருத்து அப்படின்னு சொல்றாங்க. நான் அதில் உடன்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி முரண்பாடாக அவங்க கருத்து தெரிவித்தது, பொது வெளியில் தெரிவித்தது, செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தது அப்படின்றது தவறு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, கட்சியினுடைய வியூகத்தில் மாற்று கருத்து இருக்குது அப்படின்னா அது சொல்ல வேண்டிய இடம் அப்படின்றது கட்சியினுடைய தலைமைக்கோ இல்லை கட்சி சார்ந்த கூட்டங்களில் பேச வேண்டிய ஒன்று. ஒரு க்ளோஸ்டு மீட்டிங்கில் தலைவர்கள் மத்தியில் பேச வேண்டியதை பொது வழியில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசுறது அப்படின்றது தமிழிசை செய்த தவறு. ஸோ இப்போ அந்த தவறை அமித்ஷா கண்டித்தது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அவர் செய்ததும் தவறு. இப்போ என்னதான் தமிழிசை மேலே ஒரு உரிமை இருந்தாலும் ஒரு கட்சி தலைவராக அவங்க தனிப்பட்ட வகையில் கூப்பிட்டு இந்த மாதிரி பேசக்கூடாது, அப்படி பேசுவது தவறு. ஏன்னா ஆல்ரெடி எதிர்க்கட்சிகள் நம்ம தோற்று விட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க, நம்ம வாக்கு சதவீதத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம்னு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இந்த மாதிரி மாற்று கருத்துக்களை நீங்கள் பொது வழியில் தெரிவித்தீங்க அப்படின்னா அது கட்சிக்குள்ள உட்கட்சி பிரச்சனை அப்படின்றது அதிகமாக இருக்குது அப்படின்றது வெளியே தெரிய வந்துடும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவர் கூப்பிட்டு கண்டித்திருக்கிறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அவர் கண்டித்த இடம் தவறு. ஏன்னா ஒரு பொதுவெளி, அந்த பொதுவெளியில் இந்த மாதிரி கூப்பிட்டு அவங்கள பேச விடாமல் கையை உயர்த்தி அவங்கள கண்டித்தது அப்படின்றது தவறு அப்படின்றது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. பொதுவாக காங்கிரஸில் கோஷ்டி பூசல் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் பாஜகவை பொறுத்தவரையில் அதுக்கு இணையான கோஷ்டி பூசல் அப்படின்றது இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதை பொது வெளியில் அவங்க பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க. காங்கிரஸில் வெளிப்படையாக பொது வெளியிலே ஒரு தலைவரை இன்னொரு தலைவர் சாடுவார். ஆனால் பாஜகலாம் அந்த மாதிரி நடக்காது. ஸோ அந்த ஒரு பாலிசியை பாஜக இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே கடைபிடிப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு அண்ணாமலை மீது நிறைய சீனியர்ஸ்க்கு அதிருப்தி இருக்குது அப்படின்றது உண்மை. ஒரு லிஸ்ட் ஆஃப் சீனியர்ஸ் அவங்களுடைய அதிருப்தியை டெல்லி தலைமைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதை பற்றி ஒரு பரிசீலனையில் இருக்கும் பொழுது தமிழிசை சவுந்தரராஜன் வெளிப்படையாக அந்த அதிருப்தியை செய்தியாளர்கள் மத்தியில் பேசுறது அப்படின்றது கட்சிக்கு அது பிரச்சனை, கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பிரச்சனை அப்படின்ற ஒரு வகை இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அமித்ஷாவும் மோடியும் எப்பெல்லாம் வர்றாங்களோ இங்கே தேர்தல் பரப்புரைக்கு, அமித்ஷா இந்த முறை அதிகமாக வரவே இல்லை. பிரதமர் மோடி வரும்பொழுது ஒவ்வொரு முறையுமே அண்ணாமலையை இறுக அவருடைய கையை பிடித்து அவரை பாராட்டி இருக்கிறார். இதெல்லாம் என்ன மாதிரியான மெசேஜை தருது அப்படின்னா, டெல்லி தலைமையை பொறுத்தவரையில் அண்ணாமலை மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அப்படின்றதான் காமிக்குது. ஏன்னா தமிழ்நாடு பாஜக கடந்த 2-3 வருடங்களில் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. தமிழ்நாடு பாஜகவை தவிர்த்து விட்டு இங்கே ஒரு அரசியல் நீங்கள் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு நிலைக்கு கொண்டு வந்தது அண்ணாமலை. அதை யாரும் மறுக்கவே முடியாது. அண்ணாமலை ப்ளே பண்ணுறது ஒரு டிஸ்ட்ரப்டிவ் பாலிடிக்ஸ். அந்த டிஸ்ட்ரப்டிவ் பாலிடிக்ஸ் அப்படின்றது அதோடைய வீரியம் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அது ரிசல்ட்டாக கன்வெர்ட் ஆகலைனாலும் அது கட்சியை வளர்த்தெடுப்பதற்கு ஒரு பெனட்ரேஷனை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்குது. ஸோ அந்த வேலையை அண்ணாமலை தொடர்ச்சியாக செய்வதனால அண்ணாமலை மீது ஒரு மிகுந்த நம்பிக்கை டெல்லி பாஜக வச்சிருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்கவே முடியாது. அதே நேரத்தில் பார்த்தோம்னா சீனியர்ஸுக்கு அண்ணாமலை மேலே அதிருப்தி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் கடந்து விட்டு போக முடியாது. ஏன்னா இந்த தேர்தல் தோல்வி அப்படின்றது சீனியர்ஸ் மத்தியில் ஒரு பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ நாங்கள் இதுவரையும் கட்சி நடத்துனது சிக்கல் பிரச்சனை அப்படின்லாம் சொன்னீங்க, இன்றைக்கி அண்ணாமலையை கூட்டிகிட்டு வந்த பிறகு நீங்கள் ஜெயிச்சிட்டிங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை திருப்பி கேட்பதற்கும் இந்த தேர்தலுடைய ரிசல்ட் அப்படின்றது ஒரு உந்துதலாக இருந்திருக்கிறது அப்படின்றத பார்க்க முடியுது. அதனால் டெல்லி தலைமை என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போகுது அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாகவே இருந்து வருகிறது அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சீனியர்ஸ்ட்டு நம்ம ஆஃப் த ரெக்கார்டாக பேசும் பொழுது அண்ணாமலைக்கு யார் மணி கட்டுவா அப்படின்ற கேள்வியும் எதிர்பார்ப்பும் இருந்ததை நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சது.
தமிழிசை அண்ணாமலைக்கு எதிராக பேசத் தொடங்கிய உடனே நிறைய சீனியர்ஸ் பாஜகவில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரே கொண்டாட்டமாக இருந்தது. அண்ணாமலையை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு முன்னாள் மாநில தலைவர் வந்துவிட்டார் அப்படின்ற ஒரு சந்தோஷம் அவங்களுக்குள்ள இருந்தது நம்ம பார்க்க முடிஞ்சுது. இன்னைக்கு ஆந்திராவில் தமிழிசைக்கு நடந்த நிகழ்வு அப்படின்றது பாஜகவுடைய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு பெரிய ஸ்ட்ராங் மெசேஜை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஸ்ட்ராங் மெசேஜ் அண்ணாமலை தான் 2026 வரையும் பாஜகவுடைய மாநில தலைவராக தொடரப்போகிறார். அண்ணாமலை தான் பாஜகவுடைய மாநில முகமாக, தமிழ்நாடு மாநில முகமாக இருக்க போகிறார் அப்படின்றது தான் அந்த செய்தி. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.